ஆவடியில தாவேகாவின் நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு. அந்த நிர்வாகிகள் கூட்டத்துல அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கெல்லாம் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கு. யார் இந்த அடையாள அட்டையை கொடுத்தார் என்றால், அட்டையாக நின்று அடையாள அட்டையை வழங்கியவர் தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள். இது சரியான ஒரு விஷயமா? ஒண்ணு அவர் வரணும், அப்படி இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய ஏதாவது மேல இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ அங்க இருக்கக்கூடிய அமைப்பாளர்களோ யாரோ வந்து அந்த அடையாள அட்டையை வழங்கியிருக்கலாம். இது மாதிரி அட்டையை தூக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு ஆளுமை வழிபாட்டை முன்னெடுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப நம்ம அந்த சாமி படத்தை தூக்கிட்டே போற மாதிரி எங்க போனாலும் அது வந்து ஒரு சரியான நிலைப்பாடா? இதை வந்து கம்பேரிசன் சாமி படத்துக்கும் இவருக்கும் கம்பேர் பண்றேன்னு நினைச்சுக்க வேணாம். ஆனா இது அப்படிதான் போகும். இது அந்த மாதிரிதான், இது ஒரு ரசிக வழிபாடு மாதிரி இது போயிடும், அந்த வழிபாட்டு முறை மாதிரி இது போயிடும். அதனால இது ரொம்ப ஆரோக்கியமானது. நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியல்ல பொதுவாவே அரசியலுக்கு இது ஆரோக்கியமானது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இவங்க பண்ணாம இருக்கிறது தான் அவங்களுக்கும் நல்லது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் பல வேறாக பல பத்திரிகையாளர்களும் அங்க இருக்கக்கூடிய சோசியல் ஆக்டிவிஸ்டும் ஒரு 82,000 தடவை திரும்ப சொன்னாலும் கூட, எந்த ஒரு மாநாடு இல்ல மாடு ஆடு கூட்டத்துல பேசினாலும் கூட இது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் இப்பெல்லாம் பேசுறது தப்பா எடுத்துக்காதீங்க. இது வந்து எங்க புஷியானந்த் அண்ணனுடைய ஒரு ஃபேன் தான், அதனால நான் அப்பப்ப இப்படிதான் பேசுவேன். மேலும் இதை நம்ம திரும்ப சொன்னாலுமே கூட அவங்க இதை காதுல வாங்கிக்கிற மாதிரியே தெரியல.